உலகெங்கிலும் வாழும் ஜேகே டிவி ரசிக பெருமக்களுக்கு இந்த சிக்கல் தம்பியின் அன்பான வணக்கம். ஆமாம், பேராதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். உங்களுடைய வெட்டியும் ஒட்டியும் இருக்கலாம். வரப்போகிற விருந்தினர்களும் அது நம்ம கருத்தல்ல, அவருடைய சொந்த கருத்து. அதை நம்ம எடுத்திருக்கோம். வாழ்த்துக்கள். இப்போ பெண்கள் எல்லா இடத்திலும் தான் இருக்க முடியாது என்பதால் இறைவன் தாயை படைத்தான். தாயை எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதால் மனைவியை படைத்தார். மனைவிக்கு சப்ஸ்டியூட்டாக மனைவி, அது இன்னொரு தாய் தான். அதுபோல் ஒரு ஆண்மகனுக்கும் ஒரு பெண் இருக்கிறார் என்றால் அது இன்னொரு தாய். ஆக பெண் என்பது ஒரு கடவுள், தெய்வம், நடமாடும் தெய்வம். இப்பொழுது மரியாதைக்குரிய திருப்பி சவுக்கு சங்கர்கிட்டே வருவோம். சவுக்கு சங்கர் என்பது ஒரு காவல்துறையில் இருக்கும் ஒரு பெண் அலுவலர்கள், பணியாளர்களை பற்றி கூறிவிட்டார். பொதுவாக யார் பேரையும் குறிப்பிடவில்லை. அது பிறகு அது கோர்ட் ஆட்சி, ட்ரையல் ஆட்சி பார்த்தோம். இப்பொழுது ஒரு சமூக ஊடகங்களில் இப்போ கிசுகிசு என்ற பெயரில் பெண்களின் பெயரை, அவன் நடிகையாக இருக்கட்டும், பெண்ணு தானே, ஒரு தாய் தானே, ஒரு அம்மா தானே, இன்னொரு பெற்றோர், உடன்பிறப்பு எவ்வளோ பேர் இருப்பாங்க, மனைவியாக இருப்பார்கள். அவர்களை பற்றி அவர் பேரை குறிப்பிட்டு அவர் அங்கே இருந்தார் இங்கே இருந்தார்னு சொல்கிறாங்க. இது போக்சோ சட்டம். அந்த சட்டத்தோட அடிப்படையில் எந்த பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாலோ பயன்படுத்தப்பட்டாலோ அந்த பெயரை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் சட்டம். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் உதாரணமாக, அண்மை கால உதாரணமாக, பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் அந்த வன்கொடுமை தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட பெண், உண்மைதான், பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரை வெளியில் சொல்லப்பட்டு விட்டதால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் அதிகாரியால் சொல்லப்பட்ட 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. எதுக்கு? தமிழக அரசுக்கு. அது யார்கிட்ட வேணாலும் வாங்கியப்பாருன்னு சொல்லியாச்சு. இதான் நடந்தது. இப்போ சொல்லுங்கள், ஒரு பெண்ணு தவறே செய்திருந்தாலும் அந்த பெண்ணோட பேரை பயன்படுத்தி இப்போ சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டே ரொம்ப விவரம் தெரியாத பர்சன் இல்லை, அதை வச்சே நிறைய, அது வைத்தறிச்சல் அல்ல, அதை வச்சே நிறைய வியூவர்ஸ் நிறைய செய்து கொண்டு கிசுகிசு என்பது அவுடேட்டடாக போயிட்டுருக்க நேரத்தில் இவர் எடுத்துக்கொண்டு அவங்க அங்கே இருந்தாங்க இங்கே இருந்தாங்க, அந்த கரகாட்டக்காரன் சொல்ல சொப்பன சுந்தரியை அதை வச்சிருந்த காரணம் வச்சுருக்கோம். அவங்க இப்போ யார் அவங்கள வச்சுருக்காங்கிற ஒரு வார்த்தை போட்டு அது ஒரு மானம் உள்ள தமிழன், அது காமெடியாக நம்ம டீல் ஆகிடுச்சு. யாரை கவுண்டர் பண்ணி என்ன நடந்துச்சு? அதனால் அந்த பெயரை குறிப்பிடுவது மிகப்பெரிய 3 வருடம் தண்டனைக்குரிய குற்றமாகும். அதற்கு இந்த பதிவை நீக்க வேண்டும் என்பது லெவலில் கொண்டு போகிறாரு ஒரு சட்ட நிபுணர். யார்? அதாவது கோபிநாத் என்று எல்லாரும் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய வேணுகோபால். இவர் 34 வருடங்களாக வக்கீல ப்ராக்டிஸ் பண்ணி இதில் 17 வருடங்கள் அரசு வழக்கறிஞர், அரசு சிறப்பு வழக்கறிஞராக அதில் பணியாற்றி கிட்டத்தட்ட 76,000 கேசஸ் டீல் பண்ணியிருக்கிறாரு. இதில் பாதி வழக்குகள் அரசுக்காக போராடி இருக்கிறார். அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியோட சார்புடையவர் என்று எடுத்துக்கொண்டாலும் சொல்ல கருத்துக்கள் என்பது சரிதானே? அவர் என்ன சொல்கிறாரு கேட்போம். வாங்க போ. வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாம் அற்புதமான எல்லாம் எது நடந்ததோ நன்றாக நடந்தது. இது ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அண்மையில் சவுக்கு சங்கர் தான் இப்போ எல்லா டிவிலையும் எல்லாரும் வாயிலும் பூந்து வந்துக்கிட்டு இருக்கு. வாயை அடக்கி நினச்ச மேட்ரு பூந்து வந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சட்டத்தில் கைது பண்ணாங்க? அவரை சட்டம்னு எடுத்தீங்கன்னா செக்ஷன் 294 தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு பெண் காவலர்களை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காரு. பொது வெளியில மீடியாவில் பேசியிருக்காரு. அதுதான் அவர் மீது போட்ட வழக்கு. பெண் காவலர், பெண் ஒன்று, காவலர் என்று அரசு பணி. காவலர் என்பது அரசு ஊழியர்கள். பெண் என்பது பொதுவாக பெண் என்றால் தாய்க்குள். பெண் ஆண் இருப்பாளர்கள் தான் முடியும். 3ஆம் பாலினம் உள்ளது. இருந்தாலும் ஆண் பெண் மனிதராக பிறந்தவர்கள் நிறை குறைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. எல்லோருமையும் குறைகள் உண்டு, எல்லோருமே. ஆனால் பெண் என்பவள் மட்டும்தான் தாய்மை என்கிற ஒரு மிகப்பெரிய பதவியை அடைகிறார்கள்.
அது இயற்கையோ இறைவனோ அந்த தாய்மை தன்மையை, இறைவனுக்கு ஈக்குவலான ஒரு தன்மையை பெண்ணுக்கு தான் அளித்துள்ளார். அப்படிப்பட்ட பெண்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் வாழ்நாள் வரையிலும் தாய்க்குளம் என்றுதான் அழைப்பார் பெண்களை. ஓகே, அது ரொம்ப மறுபடியும் எம்ஜிஆர் புகழ் பாடுவது நோக்கம் அல்ல. ரெண்டாவது, ஏன் அவர் அப்படி அழைத்தார் என்றால், பெண்கள் தாய் இறைவனையாக போற்றப்பட வேண்டியவர்கள் என்றதை மக்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து, அப்படிப்பட்ட பெண்கள், பணிபுரியும் பெண்கள், காவலர்களை, அரசு ஊழியர்களை, அவர்களின் கற்பை பற்றி, அவர்கள் நடத்தை பற்றி மிகவும் தரக்குறைவாக பொதுவெளியில் அவர் ஒரு மீடியா அவர் பேசினால் லட்சக்கணக்கில் பார்க்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்தினால் அவர் என்ன செய்துவிட்டார், தவறாக சித்தரித்து பொதுவெளியில் பேசினார். அவருடைய கணவன்மார், அவருடைய பெண் காவலரின் குழந்தைகள், வயது வந்த பெண்கள், கல்லூரி செல்லும் பெண்கள் மற்றும் உறவினர்கள், பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் எல்லோருமே பார்க்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஊடகத்தில். ஒன்றும் இல்லை, இப்போ பெண்கள் காவலர் சொன்னீங்க. அது காவலர் என்றாலே ஆண்கள் தான் இருந்த ஒரு காலகட்டங்கள் உண்டு சார். எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெண்களை ஆண்களுக்கு சமமாக கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களையும் காவலராக்கி அழகு பார்த்தார். ஓ, எம்ஜிஆர் தான் பெண் காவலர்களை நியமித்தார். சார், அது ஒரு கலெக்டர் ஆக்குறதே பெண்ணை ஒரு பெண்மணி கலெக்டர் ஆக்குறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் சார். நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அவர் சாந்திசேல நாயர் யார் கலெக்டர் ஆக்குறது? ஃபர்ஸ்ட் பெண்மணி தானே அவங்க. வெரி குட், விட்டுருக்கேன். இப்போ அடுத்தாப்புல இப்போ பெண் காவல் நிலையங்கள் என்றால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்ன செய்தார்? பெண்களுக்காக தனியா காவல் நிலையமே. இது அதிமுகவோட கொள்கை பரப்பு நோக்கம் அல்ல சார். நான் வழக்கறிஞராக இருந்த போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. வரலாற்றை சொல்லுகிறீர்கள். வரலாறு சார், நான் பார்த்திருக்கிறேன். 1000 காவல் நிலையத்தில் பெண் மகளிர் காவல் நிலையத்துக்கு பெண்கள் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மீது அவர்களை நடவடிக்கை எடுத்து பெண்களே நடவடிக்கை எடுக்கும் பொழுது மிகவும் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதனால் மிக அதிகமான பெண் காவலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக அதிகமான மகளிர் காவல் நிலையம் திறக்கப்பட்டது. சரி, அது வரலாறு. சரி, வரலாற்று தான் சொன்னீங்க. ஓகே, இப்போ சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை அவருடைய தனிப்பட்ட இதில் ஒரு மாதிரி சொன்னதா சொல்றீங்க. அவர் யாரையும் பேரை குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஆனால் பெயரை குறிப்பிட்டு பல ஊடகங்கள், இன்னும் சொல்ல போனால் யூடியூப்ல பேரையே குறிப்பிட்டு செய்கிறார்களே. சார், நீங்க சொல்றதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்மளே இன்றைக்கு செல்போன் இல்லாதவர்களே இல்லை. அவர் வயிற்றுக்கு அரிசி வாங்கி வாங்குகிறவர்கள் செல்போன் கார்டு போட்டு கையில் செல்போன் வைத்துள்ளார்கள். அதில் யூடியூப் என்று பிரபலமாக உள்ளது. அனைவருமே ஊடகம் என்ன அந்த காலத்துல பார்ட்டிக்கு போனீங்கன்னா வயதானவர்கள் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் கருத்துக்களை ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது நீங்க பூங்காக்களில் பார்க்கலாம். அவர்கள் ரிட்டையர்மெண்ட், தட் இஸ் ஓய்வு பெற்றவர்கள். இன்று ஓய்வு பெறாத வேலை இல்லாத ஒரு சிலரும் யூடியூப் என்கிற பெயரில் ஊடகவியலாளர் என்று தானே கூறிக்கொண்டு ஒரு சிலர் பேசுகிறார்கள். அவர்கள் வாய்க்கு வந்ததை, வாய் பிடித்ததோ பாங்காய் பிடித்ததோ நான் யாரையும் குறிப்பிடவில்லை. சரி, அதை விடுங்க. நீங்க அந்த தொழில் என்ன மறுபடியும் ஒரு வழக்கு வந்துற போது என்னாச்சுன்னா, வேலை வெட்டி இல்லாதவங்க போறா யூடியூப் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருவாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு சார் ஒரு கருத்தை சொல்லும் போது, ஆடுற ஆட்டம் பாடுற பாட்டம் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் என்று புரட்சித் தலைவர் பாடியது மறுபடியும் புரட்சித் தலைவர் பாதித்து விட்டு சார். எம்ஜிஆர், கருணாநிதி, அண்ணா, சௌந்தரராஜன், அறிஞர் அண்ணா, பெரியார் இவர்கள் எல்லாம் நமது ரத்தத்தில் கலந்து இவ்வளவு பெரிய பட்டையை போட்டுக்கிட்டு, பட்டைன்னா நெத்தில போட்டிருக்கேன்னு பெரியார் என்பவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி சார். அவரு பெரியார் என்பவர் 200 ஆண்டு கால உலக வரலாற்றில் சமுதாயம் மாறுபட்ட சிந்தனையை கொடுத்து சமுதாயம் மாற வேண்டும், மாற்றி சிந்திக்க வேண்டும். இல்ல நான் அங்க போல, நீங்க மறுபடியும் அங்க போறீங்க. என்னவென்றால் பண்ணீங்க, நான் சொல்லிடுறேன். சமுதாயம் மாற்றி சிந்திக்க வேண்டிய உலக வரலாறு. கார்ல் மார்க்ஸ் கற்பனாவாதி, ஆனால் சீர்திருத்தவாதி தந்தை பெரியார். அதனால நான் தந்தை பெரியார் என்று அழைக்கப்படுகிறார். இன்றைக்கு தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு
ஆன்மீகவாதிகளும் பெரியாரை கொண்டாடுகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர் சமுதாய முன்னேற்றத்திற்காக அந்த கருத்துக்களில். வாழ்த்துக்கள். இப்போ என்னன்னா, இப்போ அந்த சவுக்கு சங்கரை தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லவில்லை, பெயரை குறிப்பிடவில்லை. இல்லை சார், தனிப்பட்ட முறையில் இப்பொழுது தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய நண்பராக இருப்பாரவன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா நீங்க போற அந்த பாதையில் வந்த ஒரு மனிதர். எனக்கு தெரிந்து நீங்க சொல்றது யாருன்னு புரிஞ்சு போய் சொல்லுங்க. தமிழா பாண்டியன் அவர்களை தான் குறிப்பிடுகிறீர்கள். ஏனென்றால் அவர் அண்ணன் என்னை காலம் சென்ற எனது நண்பர் அண்ணா சக்தி அவர்கள் தாய் பத்திரிகை அண்ணா பத்திரிகை இருந்தார். அவர் மிக உயர்வாக போற்றிய மனிதர்களில் ஒருவர் தமிழா பாண்டியன். காரணம், கொள்கைக்காக பணத்திற்காக ஆசைப்படாமல் வெறும் கொள்கைக்காக உண்மையான பத்திரிகையாளனாக மக்களுக்கு உண்மைகளை மட்டுமே சொல்ல வேண்டும், மக்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் பத்திரிகை நடத்தியவர், பத்திரிகையில் பணியாற்றியவர், பலரிடம் அன்பாக பழகியவர். கரப்ஷன் என்று சொல்வார்கள், கவர் ஸ்டோரி, அதாவது கவர் வாங்கி பாக்கெட் போட்டு கவர் ஸ்டோரி எழுதுபவர் அல்ல தமிழா பாண்டியன். அவரு போய் பேர் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட நடிகையின் பெயரை சொல்லி அந்த அம்மா நீச்சல் குளத்தில் தண்ணீர் இருந்தார் எல்லாம் சொல்லும் போது எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. சரி, அதை விட மோசமாக இவர் இன்னார் கூட தொடர்பு இருந்தார், இந்த குடும்பம் எல்லாம் கேட்டு போன அந்த பேரை சொல்றாரு. இன்னொரு நண்பர், உங்க நண்பர், அவர் எம்ஜிஆர் ரசிகர் தான். வரும் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பு தான். யாரு? பைல்வான் ரங்கநாதன். சுமோ பாக்ஸரோ பைல்வான் பேரு பைல்வான் ரங்கநாதன் நல்ல மனிதர் தான். அவரும் தேவையில்லாமல் ரொம்ப யாரு எங்க போனாங்க வந்தாங்க படுத்து அதை மக்கள் ரசிக்கிறார்கள் என்று கூட கூறுவார். ரசிச்சா எல்லாமே எதை வேண்டுமானாலும் காட்டலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்றால் சென்சார் போர்டு எதற்கு? சென்சார் போர்டு கிடையாது. யூடியூப்ல சென்சார் போர்டு வைக்க வேண்டும். எத்தனை பேர் பண்ணிட்டு கிடப்பீங்க? இப்போ ஒரு படம் பார்க்கறதே 10 நாளாவது சென்சார் போர்டுக்காக. வேற வழியே இல்லை சார். உங்களுக்கு சென்சார் போர்டு வைக்க வேண்டும். அல்லது இது போன்ற குற்றச்சாட்டுகளை வந்தால் வராவிட்டாலும் சுகமோட்டாக மகளிர் ஆணையம் எதுக்கு இருக்கு? சரி, அதை விட்டுருங்க. மகளிர் ஆணையம்னு சொல்லி ஒரு லேடி மெம்பர், அதுவும் உங்களுடைய ரசிகை, உங்களுடைய ஆசை, அவருடைய ரசிகை நீங்கள். அந்த யாருது? ரேடியோ மிர்ச்சி சுசித்ரா. அந்த அவரு ஒரு நல்ல ஆங்கில புலமை பெற்றவர் சார். அவர் ஒரு பன்முக திறமையாளர் சார். அவங்க இந்து பத்திரிகையில நிருபரா இருந்திருக்காங்க, அவங்க பாடகியா இருக்காங்க, ரேடியோ ஜாக்கியா இருந்திருக்காங்க, வாய்ஸ் ஆர்டிஸ்டா கூட. அவங்க ரேடியோ ஜாக்கியா இருக்கும்போது காலையில நான் கார்ல கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க பேசும்போது ஒரு ஹாப்பி வைப்ரேஷன் நம்மளுக்கு எல்லாருமே பத்திக்கும். அவ்வளோ அருமையா பேசுவாங்க. அவர் போய் இப்போ ரொம்ப இன்னும் இந்த 3 ஆண்கள் சொன்னீங்களே, இவர் இந்த 2 ஆண்கள் சொன்னீங்க, இதையும் தாண்டி மிக மோசமான வார்த்தைகளை வர்ணிக்கிறார். அவரும் தரம் தாழ்ந்து பேசுகிறார். அவர் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டதனால் பேசுகிறார் என்றால் கூட அது அவர் நண்பர்கள் இன்னொரு பெண்களை பொதுவெளியில் மற்றொரு பெண்ணை குறித்து ஒரு பெண்ணே கூறுவது என்பது ஒரு ஏற்புடையது அல்ல. சரி, சட்டப்படி அதுவும் தவறுதான். அவர் மீதும் வழக்கு போடலாம். எப்படி என்ன வழக்குன்னா ஊர்வலம்னா வழக்கு முறை யாருங்க நீங்க போடுவீங்களா சார்? மகளிர் ஆணையம் எதுக்கு சார் வச்சிருக்காங்க? சரி, மகளிர் ஆணையம் சூமோட்டோ பண்ணுங்க, சூமோட்டோ எடுக்கலாம் சார். பெண் மீது பெண்ணே போடலாம், தப்பு இல்லையா? பெண் குற்றச்சாட்டு சொன்னா விட்டுடலாம் பெண்ணுன்றது. சரி, இப்போ சொல்ற பார்த்தா இப்போ கோர்ட்ல சும்மா உட்காந்து இவங்க பண்ண சொல்றீங்களா? அப்படி கிடையாது சார். சமுதாயத்தை கட்டுப்படுத்து ரெகுலேஷன் ஆக்ட் எல்லாமே ரெகுலேஷன் தான். எல்லாம் ரெகுலேட் பண்ணி தான் ஆகணும். காவல்துறை ரெகுலேட் பண்ணணும், அரசு துறை ரெகுலேட் பண்ணணும், நீதித்துறை ரெகுலேட் பண்ணணும், சமுதாயத்தை ரெகுலேட் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல மது விலக்கு. அப்ப எவனுமே குடிக்க மாட்டான், தெருவில் 2 பேர் குடிப்பான். ஆனா இன்னைக்கு அப்ப சட்டம் இருக்கு, குடித்தா தப்பு இருக்கு. அதனால மது குடிப்பது தவறு என்று யாருமே குடிப்பது குறைவாக. கோர்ட்டு சூமோட்டோ எடுக்க முடியுமா? கோர்ட் சார், நீ எந்த நேரத்திலையும் கோர்ட் தலையிடலாம். சமூக லீகலி என்ன மாதிரி அவங்க கொடுக்கலாம்? சூமோட்டோல கேஸ் போடுறாங்க, என்ன தண்டனை கொடுக்கலாம்? தண்டனை சட்டம் வேறு. முதல்ல இது இந்த குற்றம் நிறுத்தப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். ரெகுலேஷன் ஆக்ட் போடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு அவங்க உத்தரவு கொடுக்கலாம். 1 ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்கு. 2 செக்ஷன் 66A ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமெண்ட்மெண்ட் ஆக்ட். வெரி குட். அது மிக சிறப்பாக சொல்லிட்டு ஏற்கனவே நீங்க இது மாதிரிலாம் பண்ணா தவறுன்ட்டு அது படியே வழக்கு தொடரலாம். அதுல 3 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கலாம். இப்படி பேசுறவங்க தனிப்பட்ட பெண்களை பேர் சொல்லி பண்ணாக்க 3 ஆண்டுகள். அவங்க மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்படும். சரி,
தண்டனை வழங்குறோம். இவங்க இப்ப நிறுத்த வேண்டும். கண்டிப்பாக தண்டனைக்குரிய பேச்சு தான் இது. இந்த 3 பேர் பேசுறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார், இந்த ரெக்கார்டு இவங்க நாளைக்கு நான் பேசலங்க பொய்யா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, ஸோ ரெக்கார்டு. Yes, sir. ஓகே, இப்போ ஏற்கனவே பேசினது இப்போ இருக்கிறதே நம்ம பேச வேணாம்னு தடுக்கிறாங்க. ஏற்கனவே பேசினது என்ன பண்ணுகிறீங்க? பேசுறதுக்கும் கேஸ் போடலாம் சார். பேக்லாக் முன்னாடி இருந்து எடுத்துட்டு வரணும் சார். எல்லாருமே வழக்கு இந்த தேதி இது மாதிரி பேசிருக்கீங்க, ரெக்கார்டு எடுத்து போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இனிமேல் அதை கட்டுப்படுத்தப்படும். அதை அகற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் வழக்கு போட போறாங்க, அவங்களே அகற்றிடுவாங்க. அகற்றணும்னா அதை அகற்றணும்னு சொல்லி அவங்க உத்தரவு போடலாமே. ஓ, அவர் பேசினது எங்கெங்க பேசினாரோ அவங்க வெளியிட்டவர்கள் டெலீட் பண்ணிடலாம். வெளியிட்டவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட யூடியூப் சேனலோ அல்லது எக்ஸ் ஃபைல்ஸோ எதுவாக இருந்தாலும் அது வந்து டெலீட் பண்ணிடலாம். அவங்கள பண்ண சொல்லி உத்தரவும் போடலாம். நீங்க டைம் லேக் கொடுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்க வந்து அது டெலீட் பண்ணலாம். அதுக்காகவும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். அது குண்டாஸ் சட்டம்னா அது கொண்டு போக முடியுமா? அதுல குண்டாஸ் அதுல வருவதற்கு வாய்ப்புகள் என்னை பொறுத்தவரை மிக மிக குறைவு. அதை சும்மா இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் பேசலாம். எப்படி அது குண்டாஸ்ல கொண்டு வராங்கன்னா, ஆனா தண்டனை கொடுக்கலாம். தண்டனை சட்டம் தான். தண்டனை சட்டத்துக்கு போல தான் வராங்க. 66A படி ITI படியும் கொண்டு வரலாம், இல்லை 509 IPC படியும் கொண்டு வரலாம், 294 செக்ஷன்லையும் கொண்டு வரலாம். இப்படி எல்லா விதத்திலையுமே அவங்க தர்மப்படியும் சட்டப்படியும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே. இந்த 3 யாவது பெண்கள் நிலைய மகளிர் ஆணையம் மத்திய அரசில் இருக்குது, மாநில அரசில் இருக்குது, அது குழந்தைகள் ஆணையம் இதுலேயும் இருக்குது, 2லையுமே நீதிமன்றமும் இருக்குது. இதில் அரசோடைய ரோல் என்னவாக இருக்கும்? அரசு இதற்காக ஒரு கமிட்டி அமைத்து அவர்கள் யூடியூப் ஊடகவியலாளர்கள் என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டு யூடியூப் பொதுவெளியில் பேசும்பொழுது அவர்கள் பொதுவெளியில் ஒரு யூடியூபை ரிலீஸ் செய்யும்போது அதை இந்த ஆணையத்துக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த ஆணையத்திடம் பர்மிஷன் வாங்க வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த ஆணையம் அழைத்தால் நேரில் வந்து ஆஜராக தயாராக இருக்க வேண்டும். ஆணையத்தின் உத்தரவுப்படி நடந்து கொள்ள அவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை மீறினால் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ஆணையத்திற்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். காவல்துறையும் இதை முழுமையாக கண்காணிக்க வேண்டும். காவல்துறை ஒரு நம்பர் கொடுத்தாக்கா, காவல்துறைக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தால் அதை வந்து பார்ப்பவர்கள் யாராலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட உடனடியாக அந்த தொலைபேசி அவசர எண்ணாக கருதி அந்த யூடியூப் அவரை அழைத்து விசாரித்து அதை டெலீட் செய்ய அவர்கள் உத்தரவிட அது ஏதுவாக இருக்கும். வாழ்த்துக்கள். உங்களுடைய சிந்தனையும் செயலும் தமிழக மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். வாழ்த்துக்கள். நண்பர்களே, பார்த்தீங்கல்ல, இந்த தகவல் இது போல ஒரு குறிப்பிட்ட பெண்ணை பற்றி பேர் சொல்லி அவர் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கூட பேர் சொல்லக்கூடாது, இது சொன்னால் அவருடைய வாழ்க்கை பாதிக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் காவல்துறைக்கு, குறிப்பாக சைபர் கிரைமுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த பதிவில் வந்திருக்குன்னு சொல்லுங்கள், என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருங்களா வேடிக்கை. இப்போ 108 மாதிரி 100ல் கூட சொல்லிடலாம். வாழ்த்துக்கள்.